அஷ்டலட்சுமி எந்திரம்னு இருக்குதுங்க. அது ஒன்றுக்கு ஒன்று எழுதுவாங்க, வெள்ளி தகட்டில் எழுதி அந்த ஆலமரத்தோட விழுதை வச்சு கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா இந்த செய்வன பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னு நிவர்த்தி ஆகிக்குங்க. அந்த ஆலமரத்தோட வேர் வந்து உள்ள வைப்பாங்க அந்த அச்சாரத்தில். இது எடுக்கும்போது நிறையா வந்து பூஜையெல்லாம் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். மற்ற இது மாதிரி சாப நிவர்த்தி பண்ண முடியாது. ஆலமரத்துக்கு கண் வாங்கிட்டு வரும்ல, வாங்கிட்டு வந்தோடனே அதுக்கு என்னென்ன பூஜை பண்ணணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆணி வேறே பிடுங்க முடியும். இல்லை சும்மா வெட்டி வச்சோம்னா நம்ம பாதிச்சோம், கொடுக்குறவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, நமக்கு பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி இந்த ஆலமரம் அரச மரத்தடியில் உட்காந்து ஓம்னு ஒரு டைம் சொன்னால் ஒரு 10 டைம் 100 டைம்ஸ் சமமாகும். இது விடிய கால பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து என்ன மந்திரம் சொல்கிறோமோ அதை நம்ம சித்தியாகும். ஆமாம், அதனால தான் ஆலமரத்தை வந்து ஞானிகள்லாம் இருந்தது. இன்னொரு வழிபாட்டிலாம் பார்த்தா 48 நாள் அந்த ஆலமரத்தில் சாமி கும்பிட்டவங்களாம் இருக்காங்க நிறையா. குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய மருத்துவம். ஐயா சரியா விழுது அரைச்சி தான் கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு எடுத்து சுத்தம் பண்ணி அதை மாதிரி அரைச்சி ஒரு உருண்டையாக கொடுப்பாங்க. ஆண்களுக்கு ஆண்மை பிரிக்க உண்டிய அந்த பழத்தில் வந்து அதில் வந்து நிறையா லேகியம் இது மாதிரி பண்ணுறாங்க. இந்த பழத்தை எடுத்து ஆலம்பழத்தை எடுத்து அதை லேகியம் பண்ணுவாங்க. ஐயா இந்த மாதிரி இலையெல்லாம் பொறுக்கி அதை எரித்து சாம்பலாக்கி வச்சுக்குவாங்க. இந்த சின்ன சின்ன புண்ணு பட்டுருச்சு, தீ காயம்லாம் பட்டுருந்துச்சுங்க, இது வந்து வைப்பாங்க. எரித்து அதில் அந்த சாம்பலை வச்சு தொட்டு வைப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் பாத் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நவநீத ஜோதிடர் பரிகார செம்மல் திரு கலைமாறன் ஐயாவை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சர்வமே ஜெயம் வெற்றுமது, குருவே சரணம் குருவே துணை. ஐயா இந்த ஆலமரத்தை பற்றி நீ பார்க்க போகிறோம். ஐயா சரிங்க. ஏன்னா இந்த ஆலமரத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரி. இது வந்து முன்னோர்கள் இதில் வந்து நிறைய தவம் பண்ணியிருக்காங்க. சரி. அது குளிர்ச்சியான மரம், அதனால வந்து இங்கே வந்து நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணியிருக்காங்க. அதுமாரி ஆலமரத்தோட சிறப்பு என்னன்னாக்கா நிறையா விஷயத்தை எதிர்ப்பு சக்திகள் அதிகம் உள்ளது ஆலமரம். இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த ஆலை விழுது எடுத்து அரைச்சி மருந்தாக கொடுப்பாங்க. சரிங்க. அது முன்னொரு காலத்தில் அதுமாதிரி இருந்துச்சுங்க. குழந்தை இல்லைன்னா அதை அரைச்சி கொடுக்குற அந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம். ஆலமரத்தோட பால் வந்து நிறைய பயன்பாடு இருக்குது. இந்த சக்கரை நோய் புண்ணெல்லாம் ஆறலைன்னுச்சுங்க, இந்த பால் எடுத்து தான் வச்சு கட்டுவாங்க. கட்டினாங்கன்னா ஒரு 2-3 நாள் அது வந்து சரியாயிரும். சரிங்க. அப்புறம் ரொம்ப நாள் உள்ள கொப்பளத்தை பார்த்தீங்கன்னா அந்த பால் எடுத்து வச்சுட்டாங்கனால உடச்சிக்கும். சரிங்க. அதேமாதிரி பெண்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் அந்த ஆலமரத்தோட பழம் நிறையா யூஸ் ஆகுது, குணம் இருக்குது. அது பெண்கள் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மைத்தன்மை குறைபாடு இதுக்கெல்லாம் வந்து இதில் வந்து நிறையா பயன்பாடு இருக்குங்க. அதேமாரி பெண்களுக்குள்ள இந்த மார்பக புற்றுநோய் இந்த வர்றதுக்கு இந்த மார்பகத்தில் உள்ள பிரச்சனைகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகுதுங்க. அதனால இந்த ஆலமரத்தில் வந்து இந்த பழத்தை எடுத்து நிறையா முன்னோர்கள் பண்ணாங்க, நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணுறாங்க. ஒரு சிலர்லாம் சித்த வைத்தியில் பண்ணுறாங்க. இந்த பழத்தை எப்படின்னா இந்த கீழே விழுவ விடாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துணியை கட்டி வச்சு அந்த பழம்பூர் அதில் விழுவ வைப்பாங்க. அதை வச்சு எடுத்து சேகரித்து அத்திப்பழம் மாதிரி இதையும் சேகரிப்பாங்க. அதுமாரி எடுத்து வச்சுக்கிறது. அதே ஒரு கண் வாங்கி அது அஷ்டலட்சுமி எந்திரம்னு இருக்குதுங்க. அது ஒன்றுக்கு ஒன்று எழுதுவாங்க, வெள்ளி தகட்டில் எழுதி அந்த ஆலமரத்தோட விழுதை வச்சு கொடுப்பாங்க. அது ஏன் கொடுக்குறாங்கன்னா இந்த செய்வன பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சுன்னு நிவர்த்தி ஆகிக்குங்க. அந்த ஆலமரத்தோட இது வேர் வந்து உள்ள வைப்பாங்க அந்த அச்சாரத்தில். வேறு ஆணி வேருங்கய்யா. ஆலமரத்தோட ஆணி வேறு. அதான் ஒரு கண்ணு ஒன்று வாங்கிக்குவாங்க, செடி ஒன்று வாங்கி சின்ன கண்ணை வாங்கி ஆணி மரத்தை வேரை மட்டும் எடுத்து ஆணி வேறு ஆலமரத்தை செடி வாங்கி அந்த ஆணி வேரை மட்டும் வெட்டி அந்த அச்சாரத்தில் வைப்பாங்க. அந்த அஷ்டலட்சுமி இயந்திரத்தில் அதை வச்சோம்னா பவர் அதிகமாகும். அப்போ அந்த வீட்டில் என்னன்னாக்கா வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருக்கும், அதுமாதிரி இருக்குது. அப்புறம் பொருளாதார மந்த நிலையாக இருக்குது. அந்த மாதிரி பொருளாதார மந்த நிலை அந்த பிரச்சனையிலேருந்து ஆரம்பிச்சு வைக்கிறதுனா நிறையா பயன்பாடு இருக்குது வீட்டில். சரி. அந்த வெளியில் எழுதி வைக்கையில் ஆனால் ரேட் அதிகம் தான், ஆனால் அது வந்து ரொம்ப பயன்பாடு. அதில் சொன்னோம்ல தாய்த்து குடுவை இதெல்லாம் சொன்னோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். இந்த எந்திரத்தை வந்து வீட்டில் வைக்கிறதுனா மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது. இது என்னன்னா மெயினாக உங்ககிட்ட இருக்காயா? நம்ம கையில் எழுதுறது தான். அது அஷ்டலட்சுமி எந்திரம் நம்ம கையில் எழுதலை, நம்ம கொடுக்குற எந்திரம் தாய்த்து இல்லாமல் நம்ம கையில் எழுதுறது தான். சரி. அது குறிப்பிட்ட நாள் இருக்குது, அந்த நாளில் உட்காந்து நம்ம எழுதி வச்சுக்குவோம். அது பண்ணால் தான் வந்து நமக்கு பலன் கிடைக்கும். அதனால் அதேமாதிரி அஷ்டலட்சுமி எந்திரம் அப்படி தாங்க. ஐயா அந்த அஷ்டலட்சுமி எந்திரம் எப்படின்னாக்கா வந்து வெளியில் எழுதணும். அது வெளியில் வாங்கி நான் அது பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் கோயம்புத்தூர் அங்கெல்லாம் கொடுத்துருக்கேன் நான். அது வந்து என்னென்னா மிகப்பெரிய பலன் உண்டு அதில் அந்த அஷ்டலட்சுமி எந்திரத்தில். அதில் தான் இந்த ஆலமரத்து விழுது ஆணி வேற வைக்கிறது. நம்ம ஆணி வேற வைக்கிறது ரொம்ப நல்லது. அதை கொடுக்கும்போது என்னம்னா அது விழுது இருக்குது பார்த்தீங்களா, பச்சை விழுது. அந்த பச்சை விழுது இருக்கும், அதை நம்ம கொடுத்தோம்னாக்கா ரொம்ப நல்லது. அதில் அது எடுத்து நம்ம வந்து என்னன்னாக்கா அது குறிப்பிட்ட நாள் இருக்குது அதில். சரி. அந்த நாளில் தான் நம்ம ரெடி பண்ணி அதை கொடுக்கணும். சரி. எல்லா நாள்லையும் இந்த ஆலமரத்தில் கை வச்சிட முடியாது. எல்லா நாள்லையும் நம்ம வச்சுட்டோம் வச்சுங்க, அது வந்து செட் ஆகாது. அது நம்மளே வந்து திரும்பி பாதிக்கும். அது குறிப்பிட்ட நாள் இருக்கு. ஆமாங்க ஐயா, அது ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த 4 நட்சத்திரப்படி தான் நம்ம எடுக்கணும். அவங்க நமக்கு யார் சொல்கிறாங்களோ அவங்க ராசி நட்சத்திரம் அதை படி பார்த்து
அவங்களுக்கு என்ன கர்ணத்தில் என்ன கர்ணாதம் என்ன அந்த நேரத்தை வச்சு நம்ம எடுக்கணும். கர்ண அதிபதி பார்த்து அதை பற்றி தான் நம்ம எடுக்கணுமே. நம்ம எடுத்தோன்னே எடுத்துட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன கர்ணாதிபதினு பார்த்தா நம்ம எடுக்க முடியும். கண்டிப்பா. அதனால அப்பதான் அவங்களுக்கு வேலை செய்யும் அந்த மாரிங்க. அதை எடுத்தோம்னாக்க முறைப்படி நிறைய பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை கொடுக்குறதுங்க ஐயா. அதுக்கு வந்து அதை கொடுக்குறோன்னா சும்மா தான் இருக்க முடியாது. நம்ம கும்பம் கட்டி அதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணி பூஜை புனஸ்காரம் பண்ணி தான் அதை நம்ம கொடுக்குறதுக்கு. இந்த ஆளை விழுது எடுக்கும்போது நிறைய இது எடுக்கும்போது நிறையா வந்து பூஜையெல்லாம் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். மற்ற இது மாதிரி சாப நிவர்த்தி பண்ண முடியாது. மற்ற கண் வாங்கிட்டு வரும்ல, வாங்கிட்டு வந்தோடனே அதுக்கு என்னென்ன பூஜை பண்ணணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆணி வேறே பிடுங்க முடியும். அதை வேடியை வந்து வெட்டி எடுக்கலாம். நம்ம இல்லை சும்மா வெட்டி வச்சோம்னா நம்ம பாதிக்குவோம். கொடுக்குறவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, நமக்கு பாதிப்பு ஏற்படும். அதுமாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய மருத்துவம் ஐயா. சரியா. ஆலமரத்தோட இதை வச்சு தான் கொடுப்பாங்க. அந்த விழுதை அரைச்சி தான் கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு எடுத்து சுத்தம் பண்ணி அதை மாதிரி அரைச்சி ஒரு உருண்டையாக கொடுப்பாங்க. இதோட இன்னும் நிறைய மூலிகைலாம் இருக்குது. அதெல்லாம் கலந்து கொடுத்தாங்கன்னா இந்த குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை உண்டாகும். ஆண்களுக்கு ஆண்மை பிரிக்க உண்டிய அந்த பழத்தில் வந்து அதில் வந்து நிறைய லேகியம் இது மாதிரி பண்ணுறாங்க. ஆலம்பழத்தை எடுத்து அதை லேகியம் பண்ணுவாங்க ஐயா. மருத்துவத்தில் வேற எதுக்கு யூஸ் ஆகுது? மருத்துவத்துக்கு நிறைய இதுங்க பல் வளர்க்குறதுக்கு ஆலமரத்தையும் வேளங்குச்சியும்பாங்க. இல்லை அந்த பல்லுக்கு உள்ளது யூஸ் ஆகும் ஐயா. பல் ஈர்களுக்கு நல்லா. ஆமாங்க ஐயா, நல்ல ஒரு இதாக இருக்கும். பேஸ்ட் போட்டு வளர்க்குறது இதுதான் நல்லது. இப்போ யார் எடுக்கிறது? ஆமாம், ஆலங்குச்சி அந்த அதே மாதிரி வேளங்குச்சியும் நல்லதுங்க. அது யார் இப்போ வளர்க்குறது இல்லை. வேப்பங்குச்சிலையும் யார் பல் வளர்க்குறப்ப எல்லாம் பேஸ்ட் ஆகிட்டு. ஆனால் ஈரலுக்கு அதுதான் நல்லது. பல் ஈரல் வந்து நல்லாயிருக்கும், பல்லும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலைகள்லாம் பார்த்துச்சுங்க நிறைய அந்த காயை வச்சு அதை வந்து சாம்பலாக்குவாங்க. அந்த முன்னோர் பெரியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இல்லை, இலையெல்லாம் பொறுக்கி இந்த பல்பான இலத்தையெல்லாம் பொறுக்கி இந்த மாதிரி இலையாக இருக்குன்னா ஐயா, இந்த மாதிரி இலையெல்லாம் பொறுக்கி அதை எரித்து சாம்பலாக்கி வச்சுக்குவாங்க. இந்த சின்ன சின்ன புண்ணு பட்டுருச்சு, தீ காயம்லாம் பட்டுருந்துச்சுங்க, இதை வந்து வைப்பாங்க. எரித்து அதில் அந்த சாம்பலை வச்சு தொட்டு வைப்பாங்க. நல்லெண்ணெயில் தொட்டு வைக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதில் வைப்பாங்க ஐயா. ஆலமரத்தில் என்னங்க ஐயா இந்த மாட்டு நஞ்செல்லாம் அதெல்லாம் கட்டுவாங்க. மாட்டோட நஞ்சு வேற எங்கேயுமே கட்ட முடியாது. கன்று போட்டதுக்கு அப்புறம் அந்த மாடு வந்து கண்ணு போட்டது பிறகு அந்த நஞ்சு கட்டு அந்த ஆலமரத்துலாம் கட்டுவாங்க. அதிகப்படியாக ஆலமரம் அரசமரத்துல. ஏன்னா இதுல வந்து அதிகமான வைரஸ் இருக்குங்க அந்த மாட்டு நஞ்சில். அவ்வளவு கெடுதல் இருக்கு. அதை ஏற்கக்கூடிய சக்தி வந்து ஆலமரம் அரசமரத்து தான் இருக்கு. ஏற்கக்கூடிய சக்தி. ஆமா, அந்த வாடே வராது. மாட்டு நஞ்சோட வாடே வராதுங்க. வேற எங்க வேணாலும் கட்டுங்க வாடை வந்துடும். இதுல ஆலமரத்தை அரசமரத்துல கட்டினா அந்த வாடையே இருக்காது. அது அவ்வளோ ஒரு அபூர்வமான இதுங்க. அதில் பாருங்க எல்லாம் அதெல்லாம் கட்டியிருப்பாங்க. வேற எந்த மரத்தையும் கட்ட முடியாது. ஆலமரம் அரச மரம் இது ரெண்டு தரையில புதைக்க முடியாதா? மண்ணில் அது புதைச்சா வந்து எப்படி இருந்தாலும் நாய் இதெல்லாம் பார்த்துச்சுன்னா அந்த வாடை வந்துடும். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தோன்னா அது மேலே வந்துட்டுனாக்க அது வாடை வந்துட்டுனாக்க நாய் நோண்ட ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது வந்து பாவ செயல்பாங்க. மாட்டோட நஞ்சை வந்து கீழே புதைக்க விடாங்கிற பாவ செயல். அதனால வந்து தன்மை பெறுது. அதனால வந்து ஆலமரத்தில் கட்டுறதுல புனிதமடையுது. அது என்னன்னாக்க ரெண்டா வைரஸ் எங்கேயும் பரவாதுங்க ஐயா. அதனால தான் ஆலமரத்தை அரச மரத்தில் கட்டுறது. இது வந்து என்னன்னாக்க வெளியில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்தில் பார்த்தா தேடி போய் கட்டிச்சுட்டு வருவாங்க. எல்லா இடத்துலையும் ஆலமரம் இருக்கும். ஆலமரம் இல்லாத ஊரே இல்லை. அதேமாரி இந்த ஆலமரத்தை பொறுத்தளவு கூலிங் இருக்கும். அதேமாரி அரச மரமும் அப்படி தான். அந்த வேத ஊரத்துக்கெல்லாம் ஆலங்குச்சி அரசங்குச்சி இதுதான் எடுத்துப்பாங்க. ஹோமத்துக்கெல்லாம் இது வந்து அவ்வளோ நன்மைகள். அந்த குச்சி எங்கள் மேலே அதை காற்று சுவாசிக்கும்போது நமக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி உண்டாகுது. அதேமாரி நல்ல எனர்ஜி வீட்டுக்கு வரும். அதனால பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ரெண்டா இந்த புயல் இதுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாயாதுங்கய்யா. சாஞ்சாலும் திரும்ப நமக்கு வந்துடும். இந்த பாருங்க இப்போ பாருங்க இதெல்லாம் மரம் பட்டு போய் விழுந்துருக்குது. அதை பார்த்தீங்கன்னா திரும்ப அதே இடத்துல முளைச்சி வருது பாருங்க. சரிங்களா? ஒரே ஒரு விழுது தான் இருந்திருக்கும். அந்த விழுதுலேருந்து பிடிச்சி மேலே வருது பாருங்க. அந்த சக்தி ஆலமரம். அந்த சக்தி வந்து ஆலமரத்துக்கு மட்டும்தான் இருக்கு. வேற எதுலையுமே கிடையாது. அப்படிதான் நீ காலை நேரத்துல வந்து சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்தீங்கன்னாக்கா அதான் இருக்கும். அதே மாதிரி மத்தியான நேரத்துல இப்போ நம்ம ஒரு மணி நேரமா அந்த இடத்துல நிக்கிறோம். சுவாசம் ஃப்ரீ ஆகுது பாருங்க. ஆமா, இது பிரீத்திங் நல்லா இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி சுவாச பிரச்சனை உள்ளவங்க இங்க இடத்துல வந்து கண்டிப்பா வந்து அரச மரத்தை அந்த காலத்துல அரச மரத்துல விநாயகர் வச்ச காரணமே அதுதான். அதே மாதிரி ஆலமரம் அப்படிதான். ஆலமரத்து அடியில பாத்தீங்கன்னா நிறைய விநாயகர்லாம் இருப்பாங்க. ஆமா, அது ஆலமரத்துல வச்ச காரணமும் இதுதாங்க. அதே மாதிரி ஆலமரத்துல எல்லாம் விநாயகர் ஏன் வச்சாங்கன்னா மக்கள் வந்து வழிபடுவாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பாங்க. சுத்தமான ஆக்சிஜன் வரும். அதனாலதான் இப்ப வச்சு. அதே மாதிரி தான் இப்ப இந்த ஆலமரத்தை பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. மத்தியான நேரத்துல இருந்து படுத்தவங்கன்னா அவ்வளவு கூலிங்கா இருக்கும். ஆக்சிஜன் அதிக அளவுல வெளிப்படும். இது வந்து நைட்டு இருட்டு நேரத்துல மட்டும் இந்த ஆலமரத்தை உட்காரக்கூடாது. ஏன்னா எந்த அளவுக்கு ஆக்சிஜன் வருதோ அந்த அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு 6 மணிக்கு மேல வந்துடும். அதுதான் மெயின் விஷயம். எப்பயுமே இந்த ஆலமரம் எந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து சின்னதாக செடியாக வேணும் வரும். அது பார்த்தீங்கன்னா படப்படன்னு எல்லாம் வந்துடும். இதெல்லாம் எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி மரம் கூட தான் இருக்கும். கணக்கே இல்லைங்க. ஒரு விழுதை பிடிச்சி போயிட்டே இருக்கும். 1000 வருடம் கூட இருக்கும். இருக்கிறதுலாம் நிறைய 1000 வருடங்களில் உள்ள மரம்லாம் இருக்கு நிறைய. இதுல என்ன ஒரு சின்ன விழுதை பிடிச்சிட்டுனா இந்த விழுது இறங்கிட்டுனாக்க இந்த மாதிரி படும்போது அடுத்த அந்த விழுது படும்போது அது ஆரம்பிச்சிருதுங்க. அது இறங்கி பிடிச்சிடும். அதே பேர் பாருங்க ஒன்னொன்னா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பட்டு போற மாதிரி இருக்கா, பட்டு அடிச்சு பாருங்க. ஆமா, ஆனா அது பட்டாலும் மேல உள்ள பச்சையா இருக்கு பாருங்க. ஆமா, அது மாதிரி அடுத்த லைனை பிடிச்சி போயிட்டே இருக்கும்.
ஓ, இதுதான் ஆலமரத்தோட ஆமா ஸ்பெஷாலிட்டி. ஆமா, இதுக்கு தான் அந்த ஆலமரத்து குடும்பம் வாங்கல அந்த காலத்துல ஒற்றுமையா ஆலம் போல் தலைத்து வளரணும். அதுதான் அந்த ஆழ தலைத்திங்கிறது மிகப்பெரிய மாமதுரங்க ஐயா. ஓ, தலைத்திங்கிறது ஒரு மிகப்பெரிய அது சொல். இப்ப நம்ம விழுது போல இருங்கன்னு சொல்றாங்க. ஆழம் விழுது போல தலைத்திருக்கும்பாங்க. தலைத்திங்கிற வார்த்தையை வைத்து, அதனால அது தலைத்திங்கிற மிகப்பெரிய மாமரம் தாங்க ஐயா. அது தாந்திரிக பயிற்சியில் பண்ணுறவங்கலாம் அதை தலைத்து செலுத்து ஓங்குக. ஏன்னா மெயினாக இந்த ஜோதிடர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைத்து ஓங்குக தலைத்துருக அப்படிங்கிறது சொல்கிறவங்க. தலைத்திங்கிற வார்த்தையே இல்லைங்க ஐயா. ஒரு அளவுக்கு மேலே செடி வராது. காய் கனி ஆலமரத்துக்கு கீழே உள்ள செடிகள் வந்து வளராது, பூ பூக்காது. மெயினாக பார்த்தீங்கன்னா பூ பூக்காது இதெல்லாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா தொட்டாசனிங்க ஆலமரத்தை சுற்றி எங்கேயுமே வராது. ஓ, இது வேற இருக்குங்க. ஆமாம், தொட்டாசனிங்க மேக்ஸிமம் வரவே வராது. வந்தாலுமே அந்த அளவுக்கு செடி இருந்தாலுமே அது பூக்களை பாருங்க அப்படியே தான் இருக்கும். எந்த செடியாக இருந்தாலும் சரிதான், அவ்வளோதான். நீங்கள் பாருங்க எவ்வளோ செடி இருக்குது, எதுவுமே பூ பூக்காது, பண்ணாது, அப்படியே இலையாக தான் இருக்குது. ஆமாம், இன்னொரு இது நடக்குதுல, இதில் பூ பூக்கிற செடியே வராது, வந்தாலும் அப்படியே இருக்கும். விஷ்ணு கரந்தையெல்லாம் கிடக்கும் பாருங்க, அதெல்லாம் வளரும், அப்படியே ஒரு குறிப்பிட்டதோட நின்றோம். விஷ்ணு கரந்தையில் எங்கே பார்த்தாலும் பூ பூத்துறனுடைய இது தான். ஏன்னா அதனுடைய இது பூரா எல்லாத்தையும் இழுத்துறது. அதே போல ஞானிகள் மகான்கள் எல்லாம் ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து தியானம், நிறைய தியானம் முன்னோர்கள் அதிகமான தியானிகள் இல்லை, நிறைய நம்ம நார்மல் மனிதர்கள், நம்ம மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் வந்து தியானம் பண்ணுவாங்க. முன்காலத்திலயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாட்டு பாடிட்டு வருவாங்க, பஜனை பாட்டெல்லாம். ஆமாம், அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரத்தடியில் உட்காந்து எல்லாம் எழுதுறது, இந்த பாட்டு டியூன் போடுறதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஞானம் கிடைக்குது. அதனால வந்து அப்போ உள்ளது. அதே மாதிரி ஜோதிடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இது இந்த ஆலமரத்து இதெல்லாம் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி இன்னமும் இந்த ஆலங்குச்சி வச்சு அதில் வந்து இந்த காப்பர் கம்பி ஒன்று சொல்லி இருப்பாங்க. ஆமாம், அதில் வச்சு தான் எழுதுவாங்க. அப்போல்லாம் கட்டம் போடுறதெல்லாம் அதை வச்சு தான் கட்டம் போட்டது. அதை சொருவிடுவாங்க, சொருவிட்டு அதில் வந்து அந்த பேனாவில் எழுதுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த கட்டம் போடுறதுக்கு அதை வச்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் பேனாவிலே கோடு போடுவாங்க. அவ்வளோ ஒரு மகிழ்த்தன்மை. அப்போ உள்ள ஜாதகர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கணிச்சாங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த கட்டம் ஆலமரத்தில் போடும்போது அந்த மாதிரி விரிச்சம் இருக்கும். அதேமாரி அந்த இதை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அதேமாதிரி இந்த ஆலமரத்தில் நிறைய விசேஷம் இருக்குங்க. அதாவது பொதுவாக ஆலமரத்துக்கு கீழே எந்த ஒரு தியான பயிற்சியோ என்ன பண்ணாலுமே அதீத ஆற்றல் கிடைக்கும், அதிகமான ஆற்றல் கிடைக்கும் ஐயா. தற்பபில் பேசணும்ல, அதே மாதிரி தான் இதில் அதிகமான பிரபஞ்ச சக்தியை அதிகமான சக்தி இருக்குது, இழுத்து நம்ம கிட்ட கொடுக்குது. அவ்வளோதாங்க. இதில் வந்து நிறைய தியானம் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த இங்கே உட்காந்து ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலாக ஓம்னு ஒரு டைம் சொன்னீங்கன்னா ஒரு டைம் தான் வரும். அதேமாரி அமாவாசை இந்த குறிப்பிட்ட பௌர்ணமி போனாக்கா அதிகமாக வரும். இந்த ஒரு ஓம் சொன்னால் 100 இருப்பான். அதேமாரி இந்த ஆலமரம் அரச மரத்தடியில் உட்காந்து ஓம்னு ஒரு டைம் சொன்னால் ஒரு 10 டைம் 100 டைம்ஸ் சமமாகும். அதனுடைய பவர் இது விடிய கால பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து என்ன மந்திரம் சொல்கிறோமோ அதை நம்ம சித்தியாகும். ஆமாம், அதனால தான் ஆலமரத்தை வந்து ஞானிகள்லாம் இருந்தது. அதே மாதிரி அதிக சித்தி நமக்கு பவர் வேணா, இந்த மாந்திரிகத்தில் வேணா, வேறு ஏதோ நமக்கு ஒரு தனிப்பட்ட தேவை அப்படின்னாக்க இந்த ஆலமரத்தில் உட்காந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதேமாரி இந்த முன்னோர் வழிபாட்டிலாம் பார்த்தா 48 நாள் அந்த ஆலமரத்தில் சாமி கும்பிட்டவங்களாம் இருக்காங்க நிறையா. அதனால அந்த ஆலமரத்தில் விநாயகரை வச்சு சாமி கும்பிட்டு 48 நாள் கண்டினியூவாக சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன தேவை அதெல்லாம் நிவர்த்தி ஆயிருக்கு. ஆலமரத்துக்கு அடியில் விநாயகர் கொண்டு போது அந்த காரணமாக கூட இருக்குது. ஆமாங்க ஐயா, நிறைய அந்த காலத்துல எல்லாம் நிறைய பண்ணாங்க. இப்போ தான் ஒன்றுமே இல்லை, அப்போல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அதில். அதேமாரி வேப்ப மரத்தில் எப்படி அம்மனை வர சொன்னாங்க, அதுமாரி இதில் ஆலமரத்தில் வந்து நிறைய இதுமாரி கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அம்மன் பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தில் நிறைய செயல் இருந்துச்சு. அதேமாரி இந்த ஆலமரத்துலையும் எப்படி தான் பிள்ளையார் கொண்டு வந்தாங்க. இதுல நிறைய விஷயம் இதுல ஆஞ்சநேயர்லாம் ஒரு சில இடத்துல ஆலமரத்தடியில ஆஞ்சநேயர்லாம் பார்க்கலாம். ஆஞ்சநேயர் இருப்பாரு, இல்லைனாக்கா விநாயகர் பெருமான் தான். இது 2 தான் இருக்கு ஆலமரம். ஆமா, ஆலமரத்துல அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய வந்து குரங்கு இதெல்லாம் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். ஆலமரத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நம்ம போய் உட்காந்தோன்னா ரொம்ப நல்லதுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு போய் அப்படியே ஆலமரத்திற்கு வந்து மேக்சிமம் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து உட்காந்துருக்க ரொம்ப நல்லதுங்க. மற்ற இந்த அனுபான் பெருமாள் இதுக்கெல்லாம் உகந்தது இந்த சனிக்கிழமை தான். சனிக்கிழமை அன்னைக்கு அந்த ஆலமரத்தில் எங்கே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அங்கே போய் உட்காந்தோம் ரொம்ப நல்லதுங்க. அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகும்போது நம்மளால் என்ன முடிஞ்சோ பிரசாதத்தை வாங்கிட்டு அதை கொடுக்கணும். அங்கே வர்ற பக்தர்களுக்கு கொடுத்தோம்னா அது கிடைக்குங்க. ஆஞ்சநேயர் கோயில் கோயிலை பார்த்தீங்கன்னாக்க சனிக்கிழமை அன்னைக்கு இந்த ஆலமரத்தடி போய் நம்ம எல்லாம் வாங்கி பிரசாதத்தை கொடுத்துட்டு வரையிலே ஏதாவது ஒரு சின்ன குச்சியாவது அங்கேருந்து எடுத்து வந்து வச்சுக்கணுங்க. ரொம்ப நல்லது. அந்த சனிக்கிழமை அன்னைக்கு போய் அங்கே யாராச்சும் பிரசாதம் கொடுத்துட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் அந்த குச்சி ஒன்று எடுத்தாந்து நம்ம எங்கே வைக்க எங்கேயா பணப்பெட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டு ரொம்ப நல்லதுங்கய்யா. ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் நமக்கு. இது வரைக்கும் எங்கள் நேயர்களுக்கு இந்த காட்டுப்பகுதிக்கு எங்களை அழைச்சிட்டு வந்து இந்த பிரம்மாண்டமான ஒரு 300 வருட பழமையான ஆலமரத்தை கீழே வந்து இந்த ஆலமரத்தோட மருத்துவ பயன்கள் மற்றும் ஆன்மீக பயன்பாடுகளை பற்றி ரொம்ப விளக்கமாக அழகாக தெளிவாக சொன்னீங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஐயா. சர்வமே ஜெயம் வெற்றியும் போது குருவே சரணம் குருவே தனையா.